கொட்டி கிடந்த தங்கத்தை கட்டித்தங்கமாய் சுத்தப்படுத்தினோம். கிலோ தங்கம். இதை வைப்புநிதியாக வைத்த பிறகு அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானம் 18 கோடி. இந்த 18 கோடி 21 கோயில்களுடைய புனரமைப்புக்கு தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆண்டிற்கு 18 கோடி 21 கோயில்கள் திருப்பணிக்கு செலவிடப்படுகிறது. அனைத்து திருக்கோயில் வாயிலிலும் ஆண்டவனை அலங்கரித்து வைத்து அந்த நகைகளை நாங்கள் பிடுங்குவது போல் காட்சியளித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினார்கள். இப்பொழுது சட்ட போராட்டம் நடத்தி அத்தனையும் தாண்டி விமர்சனம் செய்தவர்களிடம் புடம்போட்ட தங்கமாய் இந்த திட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி வந்தவுடன் கொட்டி கிடந்த தங்கத்தை கட்டித்தங்கமாய் சுத்தப்படுத்தினோம். கொட்டி கிடந்த தங்கத்தை கட்டித்தங்கமாய் சுத்தப்படுத்தினோம். திருக்கோயிலுக்கு கிடைத்தது 1074 கிலோ தங்கம். இதை வைப்புநிதியாக வைத்த பிறகு அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானம் 18 கோடி. இந்த 18 கோடி 21 கோயில்களுடைய புனரமைப்புக்கு தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திட்டத்தை தொடங்கும் போது மாதந்தோறுமா வருஷந்தோறுமா ஆண்டிற்கு 18 கோடி 21 கோயில்கள் திருப்பணிக்கு செலவிடப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா உறுப்பினருக்கு தெரியும், இந்த திட்டம் தொடங்கிய போது அனைத்து திருக்கோயில் வாயிலிலும் ஆண்டவனை அலங்கரித்து வைத்து அந்த நகைகளை நாங்கள் பிடுங்குவது போல் காட்சியளித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் எங்கள் முதல்வர் அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த திட்டம் இறைவனுக்கு சொத்து சேர்க்கின்ற திட்டம், இதை நடத்துங்கள் என்று உத்தரவிட்டார். அதன் பலன் இந்த திட்டத்தில் இப்பொழுது சட்ட போராட்டம் நடத்தி அத்தனையும் தாண்டி விமர்சனம் செய்தவர்களிடம் புடம்போட்ட தங்கமாய் இந்த திட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திட்டம் மேலும் தொடரும்.